புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற சரித்திரம் நிலைத்து நிற்கவும் திரையுலகமானாலும் சரி, ஆட்சி அதிகாரம் என்றாலும் சரி, அதிலே மிக மிக பக்கபலமாக புரட்சித் தலைவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் ஆரமி அவர்கள். அண்ணன் ஆரமி அவர்களைப் போல் ஒரு நேர்மையான அரசியல்வாதியை புரட்சித் தலைவருக்கு பிறகு அதற்கு முன்பிருந்த பெருந்தலைவர் காமராசர், அப்படி அந்த பட்டியலுக்கு முன்பு இருந்தவர்கள், புரட்சித் தலைவருக்கு பின்பு இருந்தவர் என்ற பெரும் புகழை படைத்தவர். நேர்மையாளர், நிர்வாகி, எதையும் நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இன்னும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு அக்டோபர் மாதம் 72ஆம் ஆண்டு இன்றைய தலைமை கழகம், அன்றைக்கு சத்யா திருமண மண்டபம், அந்த மண்டபத்திலே தான் சென்னை செங்கை எம்ஜிஆர் மன்ற கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தியவர் அண்ணன் ஆரமி அவர்கள். அந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சிதான், நீட்சிதான் அதிமுக தொடங்கப்பட்டது. ஆகவே அப்படி எல்லாவற்றிலும் புரட்சித் தலைவருக்கு உறுதுணையாக இருந்து புரட்சித் தலைவரின் பேரன்பை பெற்ற அண்ணன் ஆரமி அவர்கள் 100 வயதை கடந்து இருப்பார் என்று நாங்கள் எல்லாம் எண்ணியிருந்த நேரத்தில் அதை பூர்த்தி செய்வதற்குள் அவர் நம்மை விட்டு பிரிந்தது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஆகவே அண்ணன் ஆரமி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஏராளமானோர். அவரிடத்தில் உள்ள நல்ல பண்புகளை கடைப்பிடித்து பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் ஆரமி அவர்களை பின்பற்றி இன்று வரையில் பொது வாழ்க்கையில் இருப்போம் என்ற வகையில் அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.